Hi friends, welcome to Getsy's daily vlog. இப்போ வந்து நம்ம கருப்பு உளுந்து வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அரிசி போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த கடாயில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து பாசுமதி ரைஸ் தான் போட்டேன். அது வந்து போட்டால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கஞ்சி கூட. ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு கருப்பு உளுந்து இது ஒரு 1/2 கப்பு போடணும். கருப்பு உளுந்து ஒரு பெரிய கப்பு ஃபுல்லாக போடணும். போட்டுட்டு அதையும் இப்போ நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். சிம்மில் வச்சு தீஞ்சிலாம் போகாத அளவுக்கு நல்லா ஃபைனாக நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு அதையும் ஒரு பக்கம் எடுத்து வச்சு ரெண்டுத்தையும் நல்லா ஆற வைக்கணும். ஃபஸ்ட்டு மிக்சியில் தான் நம்ம இப்போ அரைக்க போகிறோம். நிறைய குவான்டிட்டி இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு மிஷினில் கூட கொடுத்து அரைக்கலாம். இது கொஞ்சம் தான்றதுனால நம்ம வீட்லேயே மிக்சிலேயே அரைச்சிக்கலாம். இந்த கஞ்சி வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, இடுப்புக்கு ரொம்ப மெயினாக நல்லது. யார் வேணாலும் குடிக்கலாம். ஜென்ட்ஸ், லேடிஸு, குழந்தைங்க யார் வேணாலும் குடிக்கலாம். ரொம்ப இடுப்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ எல்லோரும் இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குது, கை வலிக்குது எல்லோரும் சொல்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி கஞ்சிலாம் நம்ம செஞ்சு குடிக்கும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இடுப்புக்கு ரொம்ப பலன் கொடுக்கும். இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நைஸாக அரைச்சிட்டு நீங்கள் வேணால் சலிச்சிக்க வேணால் கூட ஜல்லடை வச்சு ஜலிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து நல்லா நைஸாக மிக்சிலேயே அரைச்சதுனால நான் ஜலிக்கலை. இப்போ நல்லா அரைச்சிட்டேன் நான். இப்போ வந்து கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி உளுந்து ரெண்டுமே சேர்த்து தான் நம்ம வந்து அரைச்சோம். அரைச்சிட்டு ஆற வச்சு ஒரு பாக்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து போட்டு வச்சிடலாம். இப்போ கஞ்சி செய்கிறதுக்கு வந்து நான் 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் கஞ்சி செய்கிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றணும். அதுக்கப்புறம் 2 டம்ளர் வந்து நான் பால் ஊற்றினேன். எதுக்குன்னா வந்து வெறும் பால்லே பண்ணோம்னா ரொம்ப திக்னஸ் ஆகிடும். அந்த உளுந்து வந்து ரொம்ப திக்னஸ் கொடுக்கும். அதனால் வந்து பால் 2 டம்ளர் ஊற்றிட்டு 1 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கும்போது இது 4 ஸ்பூன் வந்து நான் போட்டேன். ஒரு கிளாஸ்க்கு 2 ஸ்பூனு அந்த மாதிரி கணக்கு பண்ணி 4 ஸ்பூன் இந்த மாவு போட்டேன் நான், உளுந்து மாவு போட்டு அது நல்லா அந்த கட்டி இல்லாமல் கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டிகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்தில் அந்த கஞ்சி நல்லா ரெடி ஆகிடும். அது கூட நீங்கள் வந்து ஒரு ஏலக்காய் போட்டுக்கலாம் வாசனைக்காக. நான் வெல்லம் போட்டு தான் பண்ணேன். நீங்கள் சர்க்கரை வேணால் கூட போட்டு பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து பவுலில் வந்து நான் சர்வ் பண்ணுறேன். இது கூட தேங்காய்லாம் கூட மேலே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன பசங்களுக்கெலாம் செஞ்சு கொடுங்க. பாயாசம் மாதிரி தான் இதுவும் இருக்கும் டேஸ்ட்டு. அதை விட கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம பால், தேங்காய் எல்லாம் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி சாப்பிடுங்க, பசங்களுக்கெலாம் கொடுங்க. அப்புறம் சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.